வணக்கம். இந்த வீடியோவில் 200 யூனிட் இலவச மின்சாரம் யாருக்கு கிடைக்காது, யாருக்கு கிடைக்கும், எப்போது அமலுக்கு வரும் என்பது சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது சார்ந்த விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி. ஜோசப் விஜய் 10/5/2026 அன்று பதவியேற்றுள்ளார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாளில் மக்கள் நலனை மையமாக கொண்டு 3 முக்கிய திட்டங்களுக்கு விஜய் கையெழுத்திட்டுள்ளார். அதில் பொதுமக்களுடைய அதிக கவனத்தை ஈர்த்த திட்டமாக 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் அமைந்துள்ளது. இந்த திட்டம் குறித்த அறிவிப்பு வெளிவந்ததும் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினரிடம் பெரும் வரவேற்பு ஏற்பட்டது. அதே நேரத்தில் இந்த திட்டம் யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் தொடருமா போன்ற பல கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில் எழத் தொடங்கின. முதலில் வெளியான தகவலின் அடிப்படையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய வீட்டு மின் நுகர்வோருக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் 500 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு இந்த சலுகை கிடைக்குமா என்ற குறித்த தெளிவான விளக்கம் வெளியாகாததால் குழப்பங்கள் ஏற்பட்டது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனைத்து வீடுகளுக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்திருந்த நிலையில் தற்போது 500 யூனிட் வரம்பு கொண்டு வரையறுக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையினை ஏற்படுத்தியது. இதனால் சமூக வலைதளத்தில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றன. இந்த நிலையில் முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே விஜய் மின்சாரத்துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். அதற்கு பின்பு தமிழக அரசு அதிகாரபூர்வ அரசாணையினை வெளியிட்டிருக்கிறது. அந்த அரசாணையில் முக்கிய விளக்கங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதன்படி தற்போது தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் இணைப்புகளுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 500 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சார சலுகை மட்டும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பொதுமக்கள் மத்தியில் இருந்த பல்வேறு சந்தேகங்களுக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த மற்றும் நடுத்தர மின் பயன்பாடு கொண்ட குடும்பங்களுக்கு அதிக நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக அரசு விளக்கமளித்திருக்கிறது. மேலும் இந்த புதிய 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்ற வகையில் அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தின் பெரும்பாலான வீட்டு மின் நுகர்வோர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.